பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் திட்டம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் வகையில் சென்னையில் உள்ள ஏரிகளை சீரமைக்க கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் தாக்கல் செய்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பருவமழை காலங்களில் வீணாகும் நீரை அருகிலுள்ள ஏரிகளுக்கு திருப்பிவிட்டு ஏன் பாதுகாக்க கூடாது என நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு எட்வின் பிரபாகர், நீர்வளத்துக்கு என தனி துறை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் உபரி நீரை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பருவமழை காலத்தில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாப்பது குறித்த திட்டம் உருவாக்க வேண்டும் எனவும் அது சம்பந்தமாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசிற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மழைநீரை ஏரி குளங்களுக்கு திருப்பி விடுவதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என கூறிய நீதிபதிகள் நீர்வளத்துறை உருவாக்கப்பட்ட பின் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.